ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விரதி பொண்ணு சமையல் சேனல். என்னங்க சம்பா கோதுமை ரவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? பயப்படாதீங்க, கிச்சடியோ உப்புமாவோ செஞ்சு கடுப்பேற்ற மாட்டேங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அடை ரெசிபி செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் 6-7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். பருப்பு வந்து துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் என்னோட கைப்பிடி அளவு எடுத்து 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கரகரப்பாக அரைச்சி கொடுத்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பைசஸையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவையை சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அடைக்கி நம்ம அரிசிலாம் அரைப்போல அந்த பதத்துக்கு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி விட வேணாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம சேர்த்து அரைச்சதுனால உப்புலாம் ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து உளுந்த பருப்பு, கடுகு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் அதையும் மாவோடு சேர்த்து கலக்கிக்கோங்க. மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நைட்டு வந்து டின்னருக்கும் சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூடியும், லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது கொடுத்து விடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அடைனாலே கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும். மேலே வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விடலாங்க. அடை வந்து ஆயில் கொஞ்சம் சேர்த்து தான் எடுக்கும். இப்போ நல்லா கோல்டு கலர் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மை சேனலுங்க. நிறைய பேர் வீடியோஸ்லாம் சமையல் வீடியோ வர்றதில்லன்னு கேட்டிருந்தீங்க. இனிமேல் ரெகுலராக வருங்க. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.